உனக்கு எவ்வளவு சம்பளம் மாதத்திற்கு வர வேண்டும்னு கேட்டா நீ சொல்லுவே, சார் மேடம் ஒரு 1,00,000 ரூபாய் எனக்கு மாதத்திற்கு சம்பளம் கிடைத்தால் நான் மகிழ்வேன். நான் என்ன கேட்கிறேன், உனக்கு என் கம்பெனியில் 1,00,000 ரூபாய் சம்பாத்தியத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உன் அறிவில் நீ எவ்வளவு பங்களிப்பு என் கம்பெனிக்காக செய்து என் கம்பெனியினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினால் நான் அந்த சம்பளத்தை உனக்கு தரக்கூடிய தகுதி பெறுவேன். நீங்கள் எந்த ஒரு இடத்திற்கு போகின்ற பொழுதும் உங்களுடைய இருப்பு, உங்களுடைய வரவு அங்கே சம்பாத்தியத்தை ஏற்படுத்தினால்தான், அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் உங்களுடைய வரவுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு வேலை செய்ய போறேன், இப்படி கேம்பஸ்க்கு போறேன், இவ்வளவு பெரிய ஆளாக போறேங்கிறதுக்கான அர்த்தம் இருக்கும். அந்த கெப்பாசிட்டியை வளர்க்கறதுனா 2 விஷயத்தை இன்னியோட விட்டுடு. இந்த வயசுல லவ் பண்ணாத, சீரழிஞ்சு போயிடுவேன். ஏன் தெரியுமா சொல்றேன்? படிக்கணும்னு வந்துட்டோம்னா குழந்தைகள லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது இட்ஸ் a கமிட்மெண்ட். மனசு ரொம்ப பாதிச்சிடும், உன்னுடைய இலக்கை நோக்கி உன்னை செலுத்த விடாது. அதுல இப்போ சிக்கிக்காத. யாராவது பார்த்து வச்சிருந்தானா வச்சிக்க, வேணான்னு சொல்லல, பழகாத, பர்சீவ் பண்ணாத, கொஞ்சம் காத்திரு, டிகிரி முடி, பெரிய இடத்துக்கு வேலைக்கு போ, அது தானா வந்து உன் காலடியில் சேரும். நீ ட்ரை பண்ணவே வேணாம்.